வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு இன்னைக்கு தான் முதல் முறையா வர்றீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய வீடியோக்களை நீங்க உடனடியாக பார்க்க முடியும் நோட்டிபிகேஷன் மூலமா. இன்னைக்கு ஐபிஎல் 53வது மேட்சான கேகேஆர் வெர்சஸ் ஆர்ஆர் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 3:30 மணிக்கு நமக்கு வந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து கல்கத்தால இருக்கக்கூடிய ஈடன் கார்டன் அந்த கிரவுண்ட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்குறோம். ஸோ எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீ தான். நான் என்ன டீமை விளாடுறேனோ அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது விருப்பமா இருந்தா நீங்க அதை பயன்படுத்தலாம். இல்லைன்னா அதுல இருந்து ஒரு சில பிளேயரை கூட சேஞ்ச் பண்ணி நீங்க ஓனா டீம் போட்டுக்கிறதும் அது உங்களுடைய விருப்பம். அண்ட் நம்ம இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பர் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் கேகேஆர் வெர்சஸ் ஆர்ஆர் மேட்சுக்கும் நமக்கு வந்து கிராண்ட் லீக் கான்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல நைட்டு நடக்கக்கூடிய பஞ்சாப் வெர்சஸ் லக்னோ மேட்சுக்கும் கிராண்ட் லீக் கான்டெஸ்ட் பிளஸ் நமக்கு வந்து ஃப்ரீ கான்டெஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட்டும் அவைலபிளா இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஆப்போட ஃபியூச்சர். சூப்பரான ஃபியூச்சர். ஈஸியா வின் பண்ணலாம். டிடிஎஸ் ஜிஎஸ்டி ஃப்ரீ, 100% ரியல் பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. டெய்லி ஃப்ரீ கிவ்அவே. 2 மேட்ச் இருந்தால் ஏதாச்சும் ஒரு மேட்ச் கொடுப்பாங்க. இன்ஸ்டன்ட் விட்ராவல் இருக்கு. லெஸ் என்ட்ரி ஃபீஸ் தான். அது போக நம்ம லெட்ஸ் பிளே யூசருக்காக நம்ம சேனல் சார்பாகவும் ஒரு லீடர் போர்டு கொடுத்துருக்குறோம். இந்த ஐபிஎலுக்கு இன்னும் ஒரு 20 மேட்ச் தான் இருக்கு. ஸோ அதையும் நீங்க எல்லாருமே தவறாம பயன்படுத்துங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. முதல் 1வது இடத்துல இருந்து 25வது இடம் வர்ற ரேங்க் வர்றவங்களுக்கு பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். பயன்படுத்திட்டு இருக்கீங்க நிறைய பேர். அதை இன்னுமே கண்டினியூவா பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு வந்து 100% டிடிஎஸ் வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு காயின் ஆட் பண்ணிங்கன்னா கூட காயின்ஸ் மூலமா அது ஒரு இது பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க இதுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம வந்து இப்போ வந்து டைரக்டா ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஈடன் கார்டன் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா பாக்குறது என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, இந்த ஈடன் கார்டன் ஸ்டேடியம் வந்து பவுண்டரி லைன் வந்து ரொம்பவே சின்னது. நீங்க நம்ம கூட போய் 6 அடிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் வந்து இருக்கும். ரொம்பவே சின்ன கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால பேட்ஸ்மேன் வந்து லைட்டா தூக்கி விட்டாலே 6 போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலே பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து இந்த கிரவுண்ட்ல பயங்கரமா வருவாங்க. ஒரு குறையாம நான் இந்த ஒரு 5 மேட்ச் இந்த கிரவுண்ட்ல நடந்திருக்கு. அதுல 4 மேட்ச் தான் ரிசல்ட் வந்திருக்கு. 4 மேட்ச்ல மொத்தம் வந்து 8 இன்னிங்ஸ் அப்படித்தானே. 8 இன்னிங்ஸ்ல 4 இன்னிங்ஸ் வந்து 190 பிளஸ் வந்துருச்சு. அதுல இருந்தே தெரிய வேணாமா இது எவ்வளவு ஒரு பேட்டிங் கிரவுண்ட். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு இந்த கிரவுண்ட்ல விக்கெட் விட்டுருவாங்க. பவுலர்ஸ் வந்து நல்லா விக்கெட் எடுப்பாங்க. ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து நல்லாவே விக்கெட்டும் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ ரிசல்ட் பார்க்கலாம். நம்ம பாருங்க, இது வரைக்கும் நடந்த 4 மேட்ச் ரிசல்ட் இருக்கு. இது வந்து ஒரு 170 பிளஸ் இந்த மேட்ச் போயிருக்கு. ஃபாஸ்ட் 5 விக்கெட், ஸ்பின்னர் வந்து ஒரு 4 விக்கெட் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க 200 பிளஸ் கேகேஆர் அடிச்சாலும் எஸ்ஆர் அடிச்சாலும் அதை அடிக்க முடியல. அதுக்கு அடுத்ததான் ஃபாஸ்ட் 9, ஸ்பின்னர் வந்து 6 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாருங்க லக்னோ வர்சஸ் கேகேஆர் மேட்ச் வந்து ஒரு 200 பிளஸ். ஜிடி வர்சஸ் கேகேஆர் மேட்ச் வந்து ஒரு நல்ல ஹை ஸ்கோர் மேட்ச் தான். ஃபாஸ்டும் ஸ்பின்னர்ஸ் ஈக்குவலாவே விக்கெட் எடுப்பாங்க. இந்த ஒரு மேட்ச் வந்து மழையினால கேன்சல் ஆயிருச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா ரன்னும் நல்லா வரும், விக்கெட்டும் வரும். இந்த மேட்ச் ஓவராலா 11 விக்கெட், இந்த மேட்ச் வந்து 15 விக்கெட், இந்த மேட்ச் வந்து 10 விக்கெட், இந்த மேட்ச் 11 விக்கெட்னு சொல்லி ரன் எவ்வளவு அடிச்சாலும் அதுக்கு தகுந்தாப்புல விக்கெட்டு வந்து நமக்கு வந்து வந்துகிட்டே தாங்க இருக்கும். அண்ட் இப்போ ஓவராலா 4 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்டும் 2 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹை ஸ்கோர் லக்னோ, லோ ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச். ஓவராலா பாத்தீங்கன்னா 190 பிளஸ் தான் இந்த கிரவுண்ட்ல வந்து அதிகமா அடிச்சிருக்காங்க. 4 இன்னிங்ஸ் வந்து 190 பிளஸ் தான் போயிருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குர்பாஸ் அண்ட் ரஹானே ஆல்ரவுண்டரை நடுவில் பார்ப்போம். சுனில் நரேன் ரசல் எல்லாம் நடுவில் வச்சு பார்ப்போம். இன்னைக்கு வந்து நான் வந்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ், வென்யூ ஸ்டாட்ஸ்லாம் எடுக்கல. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஸ்டாட்ஸை பார்த்துட்டு அதிலே மூழ்கிடுறீங்க. ஸோ ஒருத்தன் வந்து வென்யூல நல்லா அடிச்சான் அப்படின்னா அவனை ட்ரை பண்றீங்க. ஆனா இன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயரை வந்து நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. ஒரு பிளேயர் வந்து நல்ல ஃபார்ம்ல இருப்பான், அந்த வென்யூல போன வருஷம் நல்லா இருக்க மாட்டான். அப்போ நீங்க அவனை மிஸ் பண்ணிடுறீங்க. அதனாலதான் இந்த வென்யூ ஸ்டாட்ஸ், ஹெட் டு ஹெட். என்கிட்ட ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாரு. ஹெட் டு ஹெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டுப்பா. ஹெட் டு ஹெட்ல நான் லாஸ்ட் மேட்ச் வீடியோல வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து எப்படி ஆர்சிபி பிளேயர்ஸ் கூட ஆடி இருக்காங்கன்னு பார்த்தோம். அது வந்து போன வருஷம் வரைக்கும் அவங்க எப்படிலாம் ஆடினாங்க, இது வரைக்கும் எப்படிலாம் ஆடி இருக்காங்கிறது இப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஓப்பனிங் பிளேயர்ஸ் எல்லாருமே புதுசு நமக்கு, சரிங்களா? அதே போல ஆர்சிபியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து புதுசு.
அப்போ போன வருஷம் புவனேஸ்வர் குமார் எங்க இருந்தாரு? ஆர்சிபிலியா இருந்தாரு? கிடையாது. ஹெய்சுலுட் எங்க இருந்தாரு? குர்னல் பாண்டியா எங்க இருந்தாரு? ஸ்ரேயா சர்மா எங்க இருந்தாரு? ஸோ இவங்கலாம் எங்க இருந்தாங்க போன வருஷம்? வேற வேற டீம்ல தானே இருந்தாங்க. அப்போ நீங்க ஹெட் டு ஹெட் ரிசல்ட்டை பார்க்கும்போது அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஒரு இதாயிரும். ஸோ அதனால அந்த ரிசல்ட் ரொம்ப கரண்ட்ல என்ன இருக்கு? அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா நல்லா ஆடுவாரா, செகண்ட் பேட்டிங் பண்ணா நல்லா ஆடுவாரா, இந்த பிச்சில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம யூகிச்சே நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஆவரேஜ் எல்லாமே தெரியும், ஓரளவுக்கு இந்த பிச்சில் எப்படி ஆவரேஜ் வச்சிருக்காங்கன்னு தெரியும். வாய்னால கூட உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் குர்பாஸ் பார்க்கும்போது ஒரு ஹார்ட் ஹிட்டருங்க. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா விளாட நினைப்பாரு. அவர் பேட்ல இருந்து நமக்கு வந்து குறைஞ்சது ரொம்பலாம் ரன் தேவையில்லை, ஒரு 20 ரன் வந்தா கூட அதுக்கு ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும். பிளஸ் குர்பாஸ் வந்து ஒரு கேட்ச் பிடிச்சாருன்னா அதுக்கு வந்து ஒரு 8 பாயிண்ட், பிளஸ் ஒரு பிளேயிங் லெவன்ல இருந்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 பாயிண்ட். ஆக மொத்தத்துல ஒரு 42 பாயிண்ட், சாரி 42 பாயிண்ட் வருது. ஸோ ஒரு 40 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்துருவாரு. எவ்வளோ? 20 ரன் அடிச்சாலே. அது உண்மைதான். ஏன்னா ஒரு 20 ரன் அடிக்கும் போதே அதுல குர்பாஸ் வந்து 20மே வந்து 6-4 தான் கன்வெர்ட் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் ஒரு 15 ரன் வந்து 6-4 தான் கன்வெர்ட் பண்ணுவார். ஒரு 2 4 ஒரு 6 இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுவார். அப்போ அதுக்கான போனஸ் பாயிண்ட்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு 40 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நம்ம குர்பாஸ் கிட்ட இருந்து இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க. அண்ட் ரஹானே பொறுத்த வரைக்கும் நல்லா அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். சில நம்ம வந்து ரஹானே மாமா வந்து உருட்டுவார்னு நினைக்கும், அப்படி இல்லை. இப்ப நல்லா அதிரடியா விளையாடுறாரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கான்னு பார்க்கும்போது நான் பர்சனலா ரஹானே வந்து செகண்ட் பேட்டிங் வந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ரஹானே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நல்லா தான் ஆடுவாரு. அவருடைய ரீசெண்ட் ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 30 இருக்கு, செகண்ட் பேட்டிங்ல 45 இருக்கு. ஸோ செகண்ட் பேட்டிங்ல நல்லா ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணுவார் நான் நம்புறேன். ஸோ செகண்ட் பேட்டிங்ல இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ரஹானே கிட்ட இருந்து மினிமம் வந்து ஒரு 25ல இருந்து நான் வந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நான் எதிர்பார்ப்பேன். இந்த ரன்னை வந்து கன்சிஸ்டன்சி அடிச்சு கொடுத்துடுறாரு. ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச் பாருங்க, அடிச்சிட்டாரு, இது அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ, இது ஒரு 50 அடிச்சிட்டாரு. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியா வந்து ஆடிடுறாரு. ரொம்ப கேவலமா ஆனது அப்படின்னா இந்த ஒரு மேட்ச் எம்ஐ கூட வந்து ஒரு 11 ரன் அப்படிங்கிற ஒரு இது அடிச்சாரு. பஞ்சாப் கூட ஒரு 17, அப்புறம் ஆர்ஆர் கூட ஒரு 18 ரன் அடிச்சிருக்காரு. மீதி எல்லாமே ஓரளவுக்கு கன்வெர்ட் பண்ணி இருக்கிறாரு. அண்ட் வெங்கடேஷ் ஐயர் இந்த சீசன்ல வெங்கி வந்து ஃபுல்லா ஃபிளாப்புங்க. ஒரே 2 மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கூடயும் லக்னோ கூடயும் மட்டும் அடிச்சாரு. 10ல 2 மேட்ச் நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கிறாரு. மீதி 8 மேட்ச் வந்து ஃபிளாப் தான். அதுக்கு ரஹானே எவ்வளவோ பரவாயில்ல, எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு நமக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்து இன்னைக்கு உங்களுடைய லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரம்ப் பிக். யாருக்கெல்லாம் இன்னைக்கு வெங்கடேஷ் ஐயர் மேல நம்பிக்கை இருக்கோ, நான் மறுபடியும் சொல்றேன், வெங்கடேஷ் ஐயர் வந்து இந்த பிச்சில் நல்லா ஆடி இருக்காரு. அப்புறம் ஏன் வந்து ஆர்சிபி கூட இதே பிச்சில் தான் ஆடினாரு, ஏன் நல்லா ஆடல? இதுதான் நம்ம பார்க்கணும். இன்ஃபார்ம்ல இருக்காரான்னு பார்க்கணும். இன்ஃபார்ம்ல வெங்கி கிடையவே கிடையாது. எம்ஐ கூட பாருங்க, வான்கடையில் ஆடினாங்க. ஸோ 3 ரன் மட்டும் தான் அடிச்சாரு. அண்ட் லக்னோ கூட இந்த பிச்சில் தான் ஆடினாரு. அப்போ அவங்க வந்து ஒரு 45 ரன் அடிச்சாரு. அண்ட் பஞ்சாப் கூட ஒரு 7 ரன் தான். ஜிடி கூட 14 ரன். ஸோ ரொம்ப இன்ஃபார்ம்ல கிடையாது. ஸோ அவர் வந்து ரொம்ப வந்து ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. ஸோ உங்களுடைய நல்ல ட்ரம்ப் கார்டு பிக்கா இன்னைக்கு டாப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெங்கடேஷ் ஐயர் இருக்கிறாரு. ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இன்னைக்கு வெங்கடேஷ் ஐயர் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ரகுவன்ஜி நல்ல யங் டேலண்டட் பிளேயர். குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ரகுவன்ஜி வந்தா அப்படின்னா கண்டிப்பா நீங்க டீம்ல ட்ரை பண்ணலாம், நம்பிக்கையா ட்ரை பண்ணலாம். அதாவது குறையாம உங்களுக்கு வந்து ஒரு 20ல இருந்து 30 ரன் அடிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான். செகண்ட் பேட்டிங் அதே ரன் அடிப்பாரு இல்லைன்னு சொல்ல, ஆனா அடிக்காமையும் போகலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்ததுன்னா நான் கான்பிடண்டா சொல்லுவேன், ஒரு 90% நம்பிக்கை வச்சு சொல்லுவேன், அந்த 20 to 30 அடிச்சிருவாரு. ஆனா செகண்ட் பேட்டிங்ல அந்த கான்பிடண்டா சொல்ல முடியாது, ஆனா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் அவருடைய ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறேன். கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ரகுவன்ஜியை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து ரிங்கு சிங் போத் இன்னிங்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சொன்னாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பண்ண சொன்னாலும் சரி, ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் நான் ரிங்கோ பார்க்கறேன். அதுவும் குறிப்பா இந்த எஸ்ஆர்ஹெச்ல இருந்து எல்லா மேட்சுமே கொஞ்சம் நல்லாவே ஆட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோமன் பவல் பெருசா நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் 10 டீம் போடுறீங்க அப்படின்னா 1% இம்பார்ட்டன்ட் கொடுத்தாகணும். ஸோ ஒரு டீம்ல வந்து நீங்க ட்ரை பண்ணிருங்க. ஒரு 30 டீம் இல்ல 20 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2ல இருந்து 3 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லா டீம்லயுமே ட்ரை பண்ணணும் இல்லை, அட்லீஸ்ட் 1 or 2 டீம்ல அவர் இருக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன். சுனில் நரேன் நீங்க கண்ணை மூடிட்டு சுனில் நரேனை வந்து ட்ரை பண்ணிருங்க. அது கிராண்ட் லீக் டீம் ஒரு 10 டீம் போறீங்க அப்படின்னா 10க்கு 9 டீம்ல எடுத்துருங்க. ஒரே ஒரு டீம்ல மட்டும் டிராப் பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் டீம் போடுறீங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை, அவர் எடுக்காம ஒரு ஸ்மால் லீக் டீம்ங்கிறது கிடையவே கிடையாது. ஏதாச்சும் ஒரு வகையில உங்களுக்கு வந்து பேட்டிங்கோ இல்ல பவுலிங்கோ ஏதாவது ஒரு இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து சுனில் நரேனை வந்து ட்ரை பண்ணியே ஆகணும்.
ரசலும் வந்து அண்டர் வேல்யூடு பிளேயர். பெருசா பாத்தீங்கன்னா அவர் வந்து செலக்டட் பெர்சன்டேஜ்ல பிலோ ஒரு 40% தான் அவரை வந்து செலக்ட் பண்றாங்க. ஆனாலும் ரசல் வந்து ஒரு சில மேட்ச் வந்து நல்லாவே ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்கிறாரு கம்பேர்ட் டு அதர் பிளேயர்ஸ். ஆர்சிபி கூட ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட்டுங்க, ஆர்ஆர் கூட ஒரு ஃபிளாப். ஆனா எம்ஐ கூட பாஸ், லக்னோ கூட பாஸ், எஸ்ஆர்ஹெச் கூட பாஸ், சிஎஸ்கே கூட ஃபெயில், பஞ்சாப் கூட 17 ஓகே தான். அன்னைக்கு மேட்ச்ல எல்லாருமே கேவலமானாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. ரசல் தானே கடைசி வரைக்கும் நின்னாரு, அது ஓகேயான ரிசல்ட் தான் அன்னைக்கு டேல. அண்ட் ஜிடி கூட பாஸ், டிசி கூட பாஸ். அவர் ஃபெயில் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் மட்டும்தான் ஃபெயில் ஆயிருக்கிறாரு, 10ல் 3. ஸோ 9 மேட்ச் ஆடி 3 ஒரு 6 மேட்ச் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு ரசல். ஸோ கம்பேர் டு நீங்க வெங்கிக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா தானே ரிசல்ட் கொடுத்துருக்காரு. டிகாக்லாம் என்ன விளாண்டாரு, முதல்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் அடிச்சாரு, மீது எல்லா மேட்ச் ஃபிளாப். அப்படிங்கும் போது நீங்க ரசலை வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். உங்க டீம்ல ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 5 டீம்ல ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல ரிஸ்க் எடுக்கிறது உங்களுடைய விருப்பம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல கண்டிப்பா ஹர்ஷித் ராணாவை மிஸ் பண்ணாதீங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாராம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஹர்ஷித் ராணா ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவருடைய 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. அந்த டீம்ல வந்து டெத்ல அட்டாக் பண்ணுவாருங்க. குறிப்பா லாஸ்ட் ஒரு 4 ஓவர்ல ஹர்ஷித் ராணாக்கு ஒரு ஓவர்ல 2 ஓவர் கூட செலனைக்கு எடுப்பாரு. ஸோ ஹர்ஷித் ராணா அதனால ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா நீங்க கண்டிப்பா நீங்க அவரை வந்து பிக் பண்ணி ஆகணும். இந்த வெனிவ்லயும் நல்லாவே பவுலிங் பண்ணி இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல. போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி நல்லாவே பவுலிங் பண்ணி இருக்கிறாரு. அதனால நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா கண்டிப்பா ட்ரை பண்ணும். செகண்ட் பவுலிங் பண்ணாருன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் எடுங்க. ஹர்ஷித் ராணாவோட செலக்டட் பெர்சன்டேஜ் 90% இருக்குங்கிறதுனால நீங்க கண்டிப்பா ஹர்ஷித் ராணாவை ட்ரை பண்ணி தான் ஆகணும். அதே போல வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் பவுலிங்கா செகண்ட் பவுலிங்கான்னு கேட்டீங்கன்னா 2 பவுலிங்லயுமே நீங்க அவரை ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு வருண் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் அவரை டீம்ல எடுக்கலாம், செகண்ட் பவுலிங் பண்ணாலும் நீங்க அவரை டீம்ல எடுக்கலாம். குறிப்பா என்ன கேட்டீங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங் பண்ணா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாவே கொடுக்கலாம். ஆனா 2 பவுலிங்லயுமே வருண் வந்து இம்பார்ட்டன்ட் தாங்க. ஏன்னா 2 இன்னிங்ஸ்லயுமே வருண் விக்கெட் எடுப்பாரு. இப்ப ஹர்ஷித் ராணாவும் அதே போலதான் 1ல இருந்து 2 விக்கெட் உங்களுக்கு. அதே போலதான் வருண் சக்கரவர்த்தியும் 1ல இருந்து 2 விக்கெட் கண்டிப்பா எடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்ததா வைபவ் வராரா பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் உங்களுக்கு 1 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. குறிப்பா வைபவ் வராரா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங்கா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பவுலிங்ல அவருடைய நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா நியூ பால்ல தான் வைபவ் வராரா நல்லா பவுலிங் பண்ணுவாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் பவுலிங்ல தான் அவருடைய 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாரு. அதனாலேயே நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இப்போ 2 ஓவர் பவுலிங் பண்றாரு இல்ல 3 ஓவர் பவுலிங் பண்றாருன்னா 18 பால் தான். அதே இது 24 பால் பவுல் பண்ணுவாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லனா. அப்போ அந்த ஒரு 2 நல்ல பால் இல்ல ஒரு நல்ல பால் பவுல் பண்ணா கூட அந்த விக்கெட்டுங்கிறது கிடைச்சிரும். ஸோ நமக்கு தேவை ஒரு விக்கெட் எடுத்தாருனாலே 30 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் 11க்கு ஒரு 4 பாயிண்ட் 34 ஆச்சா. ஏதாச்சும் ரன் ரேட் மூலமா வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 40 பாயிண்ட் அப்படிங்கிறது சூப்பரான பாயிண்ட். அதனால வைபவ் வராரா அண்டர் வேல்யூடு பிளேயர். அனுகுல் ராய் லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள இறக்குனாங்க, நல்ல ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்கு. இந்த கேகேஆர் பிச்சிலையும் ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச்ல இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி கூட சேர்ந்து இவரோட அட்டாக்கும் வந்து இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து கேகேஆரோட பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது உண்மையிலே நல்லா ஸ்ட்ராங்காவே தாங்க வச்சிருக்காங்க. ஸோ ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா 2 டீம்ல வந்து அனுகுல் ராயும் ட்ரை பண்ணுங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குர்பாஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு விசி ஆப்ஷன் வந்து நீங்க எடுக்கலாம். கண்டிப்பா நீங்க ஒரு 10 டீம் போறீங்கன்னா குர்பாஸ் வந்து விசி ஆப்ஷன் எடுக்கலாம். ஸ்மால் லீக்லயும் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ரஹானே பொறுத்த வரைக்கும் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன்ல வந்து ஒரு விசி ஆப்ஷன் வந்து கண்டிப்பா எடுக்கலாம். வெங்கடேஷ் ஐயர் உங்களுடைய ட்ரம்ப் பிக்கா நான் இன்னைக்கு பாக்குறேன். விருப்பம் உள்ளவங்க வெங்கடேஷ் ஐயர் இன்னைக்கு ட்ரை பண்ணி அவர் வந்து ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுத்தா கூட உங்களை வந்து வின்னிங் சான்ஸ் வந்து அதிகமாக்குவாரு. அண்ட் ரகுவன்ஜி ரிங்குக்கு வந்து ஒரு விசி ஆப்ஷன் வந்து நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். அடுத்ததா நீங்க வந்து ரோமன் பவல் எல்லாம் பெருசா தேவையில்லை. சுனில் நரேன், ரசலுக்கு வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம். ரசலுக்கும் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கலாம். அண்ட் ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்திக்கும் கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸுக்கு நான் இப்ப பேசிட்டு இருக்கேன், அதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ராஜஸ்தான் ராயல், ஜாய்ஸ்வால், சூரியவன்ஷி. ஸோ ஜாய்ஸ்வால் நல்லாவே ஆடிட்டு இருந்தார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ஒரு 2-3 மேட்ச் மட்டும்தான் ஃபிளாப் ரிசல்ட் கொடுத்து மீதி எல்லா மேட்சுமே நல்லா ஆனார். அண்ட் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டு பால்ல வந்து போல்டை உடச்சு விட்டாரு ஜாய்ஸ்வால் போல்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். அண்ட் நல்ல இனிஷியல்ல நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பவுலர் நம்ம பிளேயர் தாங்க ஜாய்ஸ்வால். அண்ட் இன்னைக்கும் நான் வந்து ஜாய்ஸ்வால் கிட்ட இருந்து கண்டிப்பா ஒரு 30+ ரன் வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வைபவ் வராரா பிளஸ் ஹர்ஷித் ராணா அவங்களுக்கு டே நல்லா இருந்தாதான் நல்லா பவுலிங் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. அந்த காரணத்தினால நீங்க கண்டிப்பா
இந்த பிளேயர்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஜாய்ஸ்வால் 30 ரன் அடிச்சிருவாரு. அண்ட் சூரியவன்ஷி நம்ம சொன்னோம் 101 ரன் அடிச்சதுனால அந்த பையனை எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு மும்பை கூட ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நானே சொல்லியிருந்தேன். காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப கண்ணை மூடிட்டு சுத்துவாரு. ஸோ ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 30 ரன் அடிச்சிருவாருன்னு தான் தோணுது. ஏன்னா பும்ரா மாதிரி, ட்ரெண்ட் போல்டு மாதிரியான, தீபக் சகார் இவங்கள மாதிரியான அட்டாக்கிங்ல இல்ல. அங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் குத்தி போடக்கூடிய போல தான். ஹர்ஷித் ராணாலாம் ஸ்டெம்புக்கு உள்ளெல்லாம் தூக்கி ரொம்பலாம் எப்போ எல்லா பாலுமே எரிஞ்சிட்டு இருக்க மாட்டாரு. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 30+ ரன் எடுக்கலாம். சஞ்சு சாம்சன் நெட் பிராக்டிஸ்லாம் பண்றாரு, பிளஸ் பிளேயிங்ல இன்னும் வரல. ஸோ வந்தாருன்னா உங்களுக்கு தகவல் சொல்ற ஏதோ அப்டேட் கிடைச்சா ஸோ கண்டிப்பா அவரை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ரியன் பராக் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட பவுலிங் பண்ணாரு அன்பா, ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு மும்பைக்கு அகேன்ஸ்டா. அது மென்ஷன் பண்ணாம இருக்கு. ஸோ அதை பார்த்து நான் அடுத்த இதில் கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் ஒரு மினிமம் உங்களுக்கு ஒரு 30+ ரன் எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சி ஆடிடுவார். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத கண்டிப்பா ப்ரூவ் பண்ணிடுவாரு. ஸோ நீங்க ரியனையும் கொஞ்சம் டீம்ல கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நிதிஷ் ராணா மாதிரியான பிளேயர்ஸ் வந்து 10 மேட்ச் ஆடுறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு 2 மேட்ச் நல்லா ஆடுவாங்க. அது எந்த மேட்ச் நம்மளால சொல்ல முடியாது. எடுத்துக்காட்டி சிஎஸ்கே கூட ஆடினாரு, டிசி கூட ஆடினாரு. வேற எந்த ஒரு மேட்சுமே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. எல்லாமே வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்தாரு. ஸோ அதனால எந்த மேட்ச் ஆடுவாங்கன்னா நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு மேட்ச் ஆடுவாரு. குறிப்பா செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா கூட கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அவருடைய டொமஸ்டிக்ல வந்து பார்க்கும்போது செகண்ட் பேட்டிங்ல தான் அவருடைய ஆவரேஜ் வந்து கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காரு கம்பேர் டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஜூரல் நல்ல ஒரு ஆப்ஷன். பட் ரீசெண்டா அவருமே வந்து நிறைய மேட்ச் வந்து லோ பெர்சன்டேஜ் ஃபேண்டசி பாயிண்ட் தான் கொடுக்குறாரு. இருந்தாலும் ஜூரல் வந்து விக்கெட் கீப்பர், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இல்ல அப்படின்னா நீங்க அவரை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் உங்களுடைய டீம்ல வந்து. ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுங்கிறது ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் வந்து இருக்கும். அதனால நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஹெட்மயர் இந்த சீசன் முடிஞ்சு ஒரு 2 மேட்ச் ஆனார், எஸ்ஆர்ஹெச் கூடயும் ஜிடி கூட ஆனார். அடுத்து தொடர்ந்து பாருங்க 5 மேட்ச் ஆஃப் ஃபிளாப். ஃபீல்டிங்லயுமே அவர் வந்து தன்னால சோர்ந்து போன மாதிரி இது பண்றாரு. ஸோ அவ்வளவுதான், ஹெட்மயர் இருந்து இதாயிட்டாரு. ஸோ ஒரு நல்ல ட்ரம்பிக் நண்பா, ஒரு வெறியா ஒரு மேட்ச் ஆடி ஏதோ வின் பண்ண வச்சாரு அப்படின்னு வைங்களேன். ஸோ கண்டிப்பா ஒரு 10 டீம்லாம் போடுவீங்களே, அவங்க வந்து கண்டிப்பா ஹெட்மயருக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டனோ ஒரு கேப்டனோ, அதாவது நல்ல ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரிஸ்க் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்க வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்மளுடைய அடுத்து சிவம் துபே வந்து பெருசாலாம் ஒன்றும் ஆடுறது இல்லை. இம்பாக்ட் அப்பா தான் வருவாரு. பெருசா நீங்க அவருக்குலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஹசரன்கா விளாட வர்றாரா இல்லையான்னு தெரியல. பட் லாஸ்ட் மேட்ச் லைட்டா ஒரு இன்ஜுரி அப்படின்னு சொன்னாங்க, அதனால அவர் விளாட வரல. அண்ட் இன்னைக்கு விளாட வந்தாருன்னா நம்ம வந்து கண்டிப்பா அவரையும் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ஆர்ச்சர் வந்து நல்லாவே பவுலிங் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா டெத்தில் அட்டாக் பண்ணுவார். பட் லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட் கிடைக்கல. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணும்போது கண்டிப்பா ஆர்ச்சரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்மளுடைய செகண்ட் பவுலிங்னாலும் கன்சிடர் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆர்ச்சர் தான் அங்க அந்த டீம்ல கொஞ்சம் உருப்படியா பவுலிங் பண்றாரு. அண்ட் தீக்ஷனா மினிமம் விக்கெட் டேக்கிங் பவுலர். அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தீக்ஷனா ரொம்பவே நல்லா பவுலிங் பண்ணுவார். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோல அவரை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு தேஷ்பாண்டே உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சந்தீப் சர்மா ரூல்ட் அவுட் ஆனதுனால. ஏன்னா ஆகாஷ் மெத்வால் வந்து டெத்தில் அட்டாக் பண்றாரு. இனிஷியலும் ஒரு பவர் பிளே முடிகிற தருவாயில உள்ள வர்றாரு. அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் நீங்க அவரையும். ஸோ ஆனா லோ பெர்சன்டேஜ்ல இருக்காங்க, அதுதான் ஒரு பெரிய மைனஸ். பட் இருந்தாலும் நீங்க அவங்க அந்த மாதிரியான பிளேயர்ஸை வந்து கொஞ்சம் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அண்ட் அடுத்தது குமார் கார்த்திகேயாலாம் அந்த லெவலுக்கு பெருசா விக்கெட் எடுப்பாங்களான்னு நம்மளால சொல்ல முடியாது. அதிகபட்சம் ஒரு விக்கெட் எடுக்கலாம், அதுக்கு மேல அவங்களுக்குலாம் பெருசான இம்பார்ட்டன்ட் ரோல்லாம் இருக்காது. அண்ட் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க கேகேஆரை பொறுத்த வரைக்கும் குருபாஸ், சுனில் நரேனு, ரஹானே, ரசலு, வெங்கி, ட்ரம்பிக்கு நான் இன்னைக்கு பாக்குறேன் பர்சனலா. ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வெங்கடேஷ் ஐயரா இல்ல ரிங்கு சிங்கா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து நீங்க கண்டிப்பா எடுத்தே ஆகணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ரகுவன்ஜியை கூட நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அண்ட் ஜாய்ஸ்வாலி, சூரியவன்ஷி, ரியன் பராக், ஹசரன்கா, ஆர்ச்சரி, தீக்ஷனா, ஆகாஷ் மெத்வால் இந்த 7 பிளேயரும் உங்களுடைய ஸ்மால் லீக் டீம்ல இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மொத்தம் 11 பிளேயர், நான் ஒரு 14 பிளேயர் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல ஏதாச்சும் ஒரு 3 பிளேயர் உங்களுக்கு குறைக்கணும்னு தோணுச்சுன்னா குறைச்சிட்டு நல்ல டீம் செட் பண்ணுங்க. லோ பெர்சன்டேஜ்ல நான் பாக்குறது வெங்கடேஷ் ஐயர், வைபவ் பரரோ, ஆகாஷ் மெத்வால், ஜூரல் இந்த 4 பேரும் இன்னைக்கு மேட்ச்ல லோ பெர்சன்டேஜ்ல நல்ல ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டன்ல சுனில் நரேன், சக்கரவர்த்தி வருண்
அண்ட் ஜாய்ஸ்வால், ரியன் பராக் இந்த 4 பேரும் ஸ்மால் லீக் விளாடுறவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்கலாம். கிராண்ட் லீக் விளாடுறவங்க வந்து இன்னைக்கு இந்த பிளேயர்ஸை வந்து ரிஸ்கா ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபரிக்கி, ஹெட்மேயரு, ரிங்கு சிங்கு, வெங்கடேஷ் ஐயர், ஒரு 10 டீம் போடுறவங்க என்னோட ஆப்ஷன் படி இந்த 4 பேரை ட்ரை பண்ணா சந்தோஷம். மேபி யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் வந்து நல்லா ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ஒன் சைடா தோக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் உங்க எண்ட் ஆஃப் த இது வந்து கால் வந்து உங்களுடைய ஃபைனல் கால் தான். நீங்க யாரை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அவங்களே ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆர். ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.